வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றை நம்ம பேரிச்சம்பழத்தின் மூலமே பெறலாம். ஒரு நாளைக்கு நம்ம 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே அதுவே நமக்கு போதுமான அளவு தான். ஸோ அதன் மூலமாகவே நிறைய மருத்துவமைகளை பெறலாம். என்ன நோய்களை பேரிச்சம்பழத்தின் மூலமாக நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கப்படுகிறது நீங்கள் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது. ஸோ உங்களுக்கு தீராத மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பேரிச்சம்பழம். நம்மள பல பேர்த்துக்கிட்டே போயிட்டு பேரிச்சம்பழத்தோட ஏதாவது ஒரு மருத்துவமைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்டா இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உண்மைதான். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ அந்த நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் உங்களுக்கு கரெக்டான அளவில் கட்டுப்பாடோடு வச்சுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு எலும்புகள் சார்ந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எலும்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தத்தை பேரிச்சம்பழம் உங்களுக்கு கட்டுப்படுத்துகிறது. அதாவது பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் அதை நீங்கள் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதுவே உங்களுடைய பிளட் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடும். அதே போல் மூளையை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவை எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. அதனால் குழந்தைகளில் தொடங்கி பெரியவங்க வரைக்குமே பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஞாபக மறதி வந்து உங்களுக்கு இருக்காது. அதிகமான மெமரி பவர் தான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவீனம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், சோர்வு இது எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய நரம்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமடைய செஞ்சு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் இல்லாமல், சோர்வு இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களை வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த சோகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தது இந்த பேரிச்சம்பழம். ஸோ அதாவது அந்த ரத்த சோகை ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணும் அந்த நோயை. அதாவது உங்களுடைய அந்த ரெட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கை, ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை ரத்தத்தில் குறையும் போது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதமும் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால தான் ரத்த சோகை ஏற்படுது. இப்போ இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவான இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரெட் பிளட் செல்ஸ் அதிகமாகும் போது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதம் அதிகரிக்கப்பட்டதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்த சோகையெல்லாம் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் அமைப்பை நீங்கள் எடையை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா சைடு எஃபெக்டும் இல்லாமல் அதிகப்படுத்திக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான நோய்களை கண்டு உடல் எடை ரொம்பவே மெலிஞ்சி பலகீனமாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக தங்களுடைய உடல் எடையை தேர்த்திக்கணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து சாப்பிடுங்க. ஃபைல்ஸ் வந்து வராமல் தடுக்கப்படுகிறதுக்கு கண்டிப்பாக பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்களை தடுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். சருமம் மற்றும் முடிக்கெல்லாம் உகந்தது பேரிச்சம்பழம். உங்களுடைய சருமங்களில் எந்த விதமான சரும பிரச்சனைகளான அந்த பிம்பிள்ஸ், கண் கருவளையங்கள் அப்புறம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு, சருமம் ஆரோக்கியமாக சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, முடி வந்து உதிர்வதை கட்டுப்படுத்தி முடி கருகருன்னு வளர்வதற்கு, அடர்த்தியான முடி கூந்தல் பெறுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பேரிச்சம்பழங்களை சாப்பிட்றதுக்கு எது வந்து சிறந்த நேரம் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாவே போதும் அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் சாப்பிடுவதற்கு எந்த நேரம் சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் பேரிச்சம்பழங்களை சாப்பிடணும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தூங்கும்போது நெய்யோட நீங்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிச்சிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நெய்யோட பேரிச்சம்பழத்தை சாப்பிட்லாம். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம். இது உங்களுக்கு ஒரு சிறந்த நேரம் தான். ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கலாம். அளவோடு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுதான் எவ்வளவு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆரம்பத்தில் 2 அல்லது 3 பேரிச்சம்பழங்களை நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் தினமும் வந்து ஒரு 4 பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இது உங்களுக்கு ஆரோக்கியம். உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க வேணும் அப்படின்னா நீங்கள் தினமும் 4 பேரிச்சம்பழங்கள் சாப்பிடுங்க. இது உங்களுடைய செரிமானத்தை நன்றாக வச்சு சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து தரும். நீங்கள் பேரிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிடலாம், ஊற வச்சும் சாப்பிடலாம். அந்த பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு பாலில் கலந்தும் சாப்பிடலாம்.
இப்போ ஊற வச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய டேனின்கள் பைட்டிக் அமிலத்தை வந்து வெளியிடும். மேலும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எளிதில் உறிஞ்சுவதை வந்து எளிதாக்கும். அதாவது நீங்கள் பேரிச்சம்பழத்தை பால்லையோ ஊற வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே சீக்கிரமாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உங்களுடைய உடலில் உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கும். எளிதில் ஜீரணம் அடையும் கண்டிப்பாக பேரிச்சம்பழம். இப்போ பேரிச்சம்பழத்தோடைய சுவை மற்றும் ஊட்டச்சத்து பெற விரும்புகிறவங்க இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரைக்குமே வந்து பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகள் மிகவும் விரைவாக உங்களுடைய உடலில் அதோட சத்துக்களை உறிஞ்சி பல ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணும். குழந்தைகள் வந்து பேரிச்சம்பழத்தை எப்படி எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு எப்படி ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் இம்யூன் பவரை அதிகரிக்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் சிறந்தது. குறைந்த எடை, ஹீமோகுளோபின் வந்து குறைஞ்சிருக்கிறவங்க மற்றும் பலகீனமான இம்யூன் பவர் வச்சிருக்கிறவங்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மியாக வச்சிருக்கிறவங்கலாம் தினமும் ஒரு இனிப்பு பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும். ஸோ 2லிருந்து 3 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை கொடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தி பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்து நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.